அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் சென்சார் போர்டு மூலம் மோடி தடுப்பதாக விஜய்க்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விஜயுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒரு சில பிரச்சனை காரணமாக அந்த திரைப்படம் வெளியாகாது, அது தள்ளி வைக்கப்படுகிறது என்று தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஆதரவு குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தியுடைய அந்த முக்கிய முகமாக இருக்கக்கூடிய முக்கிய வலதுகரமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, 9 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சினிமாவை ஒடுக்கி தமிழ் கலாச்சாரம் மற்றும் பெருமையை அவமதிக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடியை ராகுல் காந்தி எச்சரித்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழை திட்டமிட்டு வழங்காமல் அதன் வெளியீட்டை தடுத்து நரேந்திர மோடி மீண்டும் தமிழ் மக்களை அவமதித்துள்ளார் என்று 2017ஆம் ஆண்டு நெர்சல் திரைப்படம் வெளியாக இருந்தது. அந்த திரைப்படத்திற்கு பிரச்சனை வந்தபோது அப்பொழுது ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்களே, சினிமா என்பது தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியின் ஆழமான வெளிப்பாடு, மெர்சலில் தலையிட்டு தமிழ் பெருமையை அவமதிக்க முயற்சிக்காதீர்கள் என்று ஒரு எக்ஸ்தல பதிவை பதிவிட்டிருந்தார். அந்த எக்ஸ்தல பதிவை தற்பொழுது டேக் செய்து அதில் அவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ள கருத்தை பதிவிட்டு மீண்டும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்காமல் அதன் வெளியீட்டை தடுத்து மீண்டும் தமிழ் மக்களை அவமதிக்காதீர்கள் என்று பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு விஜய்க்கு ஆதரவான குரலை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை அவர் டெல்லியின் முகமாக இருக்கிறார். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி. அண்மையில் கூட விஜயை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். அதை அவரே உறுதிப்படுத்தியிருந்தார். கண்டிப்பாக நான் விஜயை நேரில் பார்த்தேன், சந்தித்தேன், பேசினேன் என்று குறிப்பிட்டிருந்தார். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்தாலும் கூட தற்பொழுது விஜயுடைய அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சிக்கல் வந்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து காலையில் கூட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மறைமுக ஆதரவானது தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாகவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கருத்தை பதிவிட்டு இருக்கிறார். தொடர்ந்து காங்கிரசிலிருந்து விஜய்க்கு ஆதரவான குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்ரா.